Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ரொம்ப ஈஸியான இன்ஸ்டன்ட் மேகி ரெசிபி தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த மேகில வேற எந்த காய்கறியுமே ஆட் பண்ண போறதில்ல. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ண போறேன். நீங்க இப்பதான் சமையல் கத்துக்கிறீங்க அப்படினா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் முதல்ல ஒரு pan எடுத்துர்க்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்துறேன். 2 கப் தண்ணி வந்து 300 ml ல இருந்து 400 ml அளவுக்கு வரும். நீங்க லிக்விடா வேணும் அப்படினா 400 ml அளவுக்கு ஊத்திக்கலாம். இல்ல ட்ரையா வேணும்னா 300 ml அளவுக்கு ஊத்துனா போதும். இப்போ தண்ணி நல்லா இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா மேகியை நம்ம ஆட் பண்ணிடலாம். ரெண்டா உடைச்சிட்டு அப்படியே ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது கூட மேகி மசாலா நான் ஆட் பண்றேன். ரெண்டு பாக்கெட் மேகிக்கு 2 பாக்கெட் மேகி மசாலாவை ஆட் பண்ணிடுங்க. இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 2 நிமிஷம் போல குக் பண்ணாவே போதும், நல்லாவே குக் ஆயிரும். இப்போ நான் 1 நிமிஷம் போல குக் பண்ணியிருக்கேன். இந்த அளவு குக் ஆயிருக்கு. இன்னும் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணா போதும், நமக்கு நல்லாவே குக் ஆயிரும். நான் இன்னைக்கு இது கூட வேற எதுவுமே ஆட் பண்ணல. நீங்க காய்கறிகள் ஏதாவது ஆட் பண்றதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனா காய்கறி முட்டை எதுவும் ஆட் பண்ணாம இது மாதிரி சிம்பிளா பண்ணும்போது கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்போ தண்ணி ஃபுல்லா ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியை ஃபுல்லா ட்ரை ஆக விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் ரொம்ப ட்ரை ஆயிரும். இந்த அளவுக்கு தண்ணி ட்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான 2 minutes இன்ஸ்டன்ட் மேகி ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிபி செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.